தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? பெரியார் பெண்ணிய உரிமைக்கு பேசினார், போராடினார். சாதி இழிவு தீண்டாமை ஒழிக்க போராடினார், போராடினார். ஆனால் இதையெல்லாம் பெரியார் தான் செய்தார், பெரியார் தான் போராடினாருங்கிறத நாங்க ஏற்கல எதிர்கொள்ள. தமிழர் திருநாள கூட திராவிட திருநாள்னு ஏன் போடுற? எதுக்கு அந்த திராவிடம்? யாருக்காக அந்த திராவிடம் நிக்குது? திராவிடம்ங்கிறதே தமிழர் அல்லாதவர் வசதியா வாழ்வதற்கும் ஆளுவதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. 2500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்ம நாகரிகம்னு சொல்ல ஏன் உனக்கு தயங்குற? எதுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு திட்டமிட்டு என்னுடைய வரலாற்றை, என்னுடைய அடையாளத்தை நீ மறைக்கிற? இப்ப நீங்க கடற்கரை, சென்னை கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதிருக்கு, நம்ம எதுல எழுதிருக்கு? தமிழ் எழுதிருக்கு. சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. இது அரசு எப்படி செஞ்சா எப்படி தமிழ் வளர்க்கும்? மான் போல நம்ம கூட ஓடி வருவான், தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான். அதான் திராவிடம்ங்கிற. நீ என்னோடவே தமிழ்னு பேசிக்கிற, என்னோடவே நிலம் வளம் உரிமைன்னு பேசிக்கிற, ஆனா எல்லாத்தையும் அழிக்கிற, திட்டமிட்டு அழிக்கிற. ஒரு மொழிதான் ஒரு இனத்திற்கு, ஒரு மானுட கூட்டத்திற்கு எல்லாவற்றையும் அதுதான் கொடுக்கும். பெரியாரை சொல்லி பெரியாருடைய தத்துவம் நிலைக்கணும், பெரியாருடைய கோட்பாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு திராவிட தலைவர்கள் வாக்கு சேகரிக்க தயாரில்லை. உன் தத்துவம் ஆக பெருசு தானே, ஓட்டுக்கு எது காசு கொடுக்கும்? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் கூட்டம் கூட்டினா கூட எது காசு கொடுத்து கூட்டி வைக்கணும்? குறைஞ்சது 300, அதோட சாராயம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வண்டி வாடகை கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவையே வருது. ஒரு தத்துவம் செத்து போச்சு இல்ல. பெரியார் யாருடைய கேடயம்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பண்ண எங்க தாத்தா புரட்சி பாவலன் ஒரு நாள் வெறியாகி தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறார். இவருக்காக தான் வென்று வருவார் திராவிட காலைன்னு சொன்னவர் பாடிக்கிட்டே வந்தவர் திடீர்னு நறுக்குவம் பகைந்து சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற முரசாரை வாங்கிட்டார். கடைசியா பார்க்கும்போது, ஆழ்ந்து பார்க்கும்போது இது பேராபத்தா இருக்குது.